2002ல ஒரு பேங்க் ராபரி மூவியா ரிலீஸ் ஆன நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ டாம் ஹாங்க்ஸ்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன கேட்ச் மீ இஃப் யூ கேன் படத்தோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல டிகாப்ரியோ ஒரு ஜெயில இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக டாம் ஹாங்க்ஸ் அந்த ஜெயிலுக்கு வராரு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அதுல ஆரம்பத்துல டிகாப்ரியோ தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட அப்பா மிகப்பெரிய பணக்காரனா இருப்பாரு. ஒரு கட்டத்துல தான் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா டிகாப்ரியோட அம்மாவும் அவரோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா லியோனார்டோ டிகாப்ரியோ கிட்ட நீங்க உங்க அம்மா கூட இருக்க போறீங்களா உங்க அப்பா கூட இருக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு அந்த முடிவை எடுக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா வருத்தத்திலே தன்னோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா போயிடுறாரு. இதுக்கப்புறமா அவர் சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரோடா சுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே தான் அப்பா இவர் பேர்ல $1000 ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பேங்க்குக்கு போய் அங்க இருக்க காசெல்லாம் எடுக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த பேங்க்ல இருக்கவங்க உங்க அக்கௌண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. இதுல காண்டான நம்ம ஹீரோ நீங்க என்னடா எனக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்றது, நான் உங்க பேங்க்ல இருக்க எல்லா காசையும் சுருட்டி எடுக்கிறேன் பாருன்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக தான் ஒரு பைலட்னு சொல்லிட்டு பேங்க்ல செக் மோசடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக ஒரு உண்மையான பைலட்டை போய் மீட் பண்ணி அவர் இன்டர்வியூ எடுத்து ஒரு பைலட் எப்பெல்லாம் இருப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான பைலட் மாதிரியே நடந்துக்கிட்டு ஏர்லைன்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுக்கிற செக் மாதிரியே டூப்ளிகேட் செஞ்சு நிறைய பேங்கை மோசம் பண்றாரு. இன்னொரு பக்கம் இந்த மோசடிலாம் யாரு பண்றான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக டாம் ஹாங்க்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த மோசடி பண்றவன் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா அவர் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு லியோனார்டோ டிகாப்ரியோவை கையங்களவுமா பிடிக்க அப்போ லியோனார்டோ டிகாப்ரியோ டாம் ஹாங்க்ஸை பார்த்து எப்பா நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நீ போலீஸ்னா நான் FBI, நானும் அந்த திருடனை ஆதாரத்தோட பிடிக்க தான் வந்தேன்னு கதையா விட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா டிகாப்ரியோ தன்னோட ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு தன்னோட பர்ஸை டாம் ஹாங்க்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஹோட்டலை விட்டு ஓடியே போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா தான் டாம் ஹாங்க்ஸ் அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள ஒரே விசிட்டிங் கார்டா தான் இருக்கும். இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸ் வேகமா அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்க லியோனார்டோ டிகாப்ரியோ வர்த்தமா மேட்டர்னு ஒழுங்கு காமிச்சிட்டு ஓடியே போயிடுவாரு. இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸ் நான் உன்னை விடவே மாட்டேன்டா, எப்படியாச்சும் பிடிச்சே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் லியோனார்டோ டிகாப்ரியோவும் நாடா போய் மோசடி பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு. டாம் ஹாங்க்ஸோட உயரதிகாரிகளும் இது சாதாரணமான கேஸ், இதை விட்டுட்டு வேற கேஸை போய் பாருன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டாம் ஹாங்க்ஸ் நான் இந்த கேஸை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறமா டிகாப்ரியோ பைலட்டா இருந்தது போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக்டர்னு போலீஸ் சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போய் சேர்றாரு. அங்க வேலை செய்யற ஒரு நர்ஸை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு போயிடுவாரு. இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் ஒரு வக்கீல்னு போய் சொல்லி பார் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஒரு வக்கீல் ஆயிடுவாரு. இதுக்கப்புறமா லியோனார்டோ டிகாப்ரியோக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு டாம் ஹாங்க்ஸ் வந்து டிகாப்ரியோவை அரெஸ்ட் பண்ணலாம் நிக்கும் போது டிகாப்ரியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட இங்க பாரு நான் இந்த ஊரை விட்டு ஓட போறேன், நீ என் கூட வந்துரு, நான் உனக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்க வந்து ஓடி போயிடுறாரு. இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸும் போலீஸும் அந்த பொண்ணை வச்சு டிகாப்ரியோவை பிடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா டிகாப்ரியோ அந்த ஏர்போர்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாரு. அது என்னன்னா ஏரோஸ்டஸ் வேலைக்காக ஆள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை இன்டர்வியூக்காக வர வைக்கிறாரு. இதை நம்பி நிறைய பொண்ணுங்களும் இன்டர்வியூக்கு வராங்க. இதுக்கப்புறமா டிகாப்ரியோ அதுல இருந்து சில பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணுங்களுக்கு ஏரோஸ்டஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டு விட்டு தானும் ஒரு பைலட் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஏர்போர்ட் குள்ள நுழைஞ்சு ஒரு வழியா அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. டாம் ஹாங்க்ஸ் இந்த தடவையும் டிகாப்ரியோவை மிஸ் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸ் அப்படி எங்க தான் போயிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸ் டிகாப்ரியோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட அப்பா அம்மாவெல்லாம் போய் விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப டிகாப்ரியோட அப்பா என்னோட பையனை பத்தி நானே காட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸையும் அவரோட அசிஸ்டன்ஸையும் வெளியே போங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. டாம் ஹாங்க்ஸ் அந்த டிகாப்ரியோ அப்படி எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அவரோட மைண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டிகாப்ரியோட அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கிராமத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த கிராமம் யாருக்குமே தெரியாத பிரான்ஸ்ல ஒரு இடத்துல இருக்கும். அந்த கிராமத்துக்கு போய் டிகாப்ரியோ இருக்காரான்னு செக் பண்ணிட்டு இருப்பாரு. டிகாப்ரியோவும் அங்கதான் இருப்பாரு. ஒரு வழியா பிரான்ஸ் போலீஸ் உதவியோட டிகாப்ரியோவை டாம் ஹாங்க்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா இந்த படத்துல பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சது. கரண்ட் லைஃப்ல டாம் ஹாங்க்ஸ் லியோனார்டோ டிகாப்ரியோவை அரெஸ்ட் பண்ணி பிரான்ஸ் போலீஸ் கிட்ட இருந்து பிளைட்ல அமெரிக்காவுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ டிகாப்ரியோ டாம் ஹாங்க்ஸ் கிட்ட நான் என்னோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்ட டாம் ஹாங்க்ஸும் என்ன மன்னிச்சிரு, உன்னோட அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமா டிகாப்ரியோ மனசுடைஞ்சு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காரு. அவருக்கு அழணும்னு தோணுது. ஆனா எல்லாரும் முன்னாடி அழ கூச்சப்பட்டுட்டு அந்த பிளைட்ல இருக்க பாத்ரூம் குள்ள போறாரு. அங்க போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டாம் ஹாங்க்ஸும் நீ உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஃபீல் பண்ணி அழுததெல்லாம் போதும், வெளியே வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா உள்ள இருந்து சத்தம் சுத்தமா வர மாட்டேங்குது. டாம் ஹாங்க்ஸும் டவுட்ல அந்த கதை உடைச்சிட்டு பாக்குறாரு. பார்த்தா உள்ள டிகாப்ரியோவை காணும். உள்ள இருந்த ஒரு எக்ஸிட்டை உடைச்சிட்டு அந்த பிளைட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. அப்படி எஸ்கேப் ஆன டிகாப்ரியோ தன்னோட அம்மாவை பார்க்கலான்னு போறாரு. அங்க போய் பார்த்தா அவனோட அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவரு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு டாம் ஹாங்க்ஸும் டிகாப்ரியோவை அரெஸ்ட் பண்ண வந்துடுறாரு. டிகாப்ரியோவும் தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து கூட்டு போயிருங்கன்னு அழுதுகிட்டு டாம் ஹாங்க்ஸ் கூட கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறமா டாம் ஹாங்க்ஸ் டிகாப்ரியோ மேல பரிதாபப்பட்டு அவரை ரிலீஸ் பண்றதுக்காக FBI போலீஸ்னு எல்லார்கிட்டயும் பேசுறாரு. இதுக்கப்புறமா டிகாப்ரியோவுக்கு FBIலயே ஒரு நல்ல வேலை
வேலையும் பார்த்து கொடுக்குறாரு. அது என்னன்னா டிகாப்ரியோவும் டாம் ஹாங்க்ஸும் சேர்ந்து டிகாப்ரியோ மாதிரியே செக் மோசடி பண்ணவங்கள ஒன்னு சேர்ந்து பிடிக்கணும்ன்றது அந்த வேலை. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து நிறைய மோசடி பண்றவங்கள பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. எனக்கு நிஜமாவே இந்த படத்துல டிகாப்ரியோட ஆக்டிங்கும் டாம் ஹாங்க்ஸோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு ஃபேவரட்டான மூவினே சொல்லலாம். நீங்களே இந்த படத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.